ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம். ஸ்ரீ ராமானுஜர் எதிர்சேவை சாதிக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. இன்று சித்திரை திருநாளாம் தமிழ் புத்தாண்டு திருநாள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள். பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் தமிழ் புத்தாண்டு திருவிழா வைபவமாக நடைபெற்ற கோபூஜை. தஞ்சை பெரிய கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளர்பிரான் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற 4 கருட சேவை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் துவங்கிய ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சகசிர தீபலங்கரண மண்டபத்தில் இசை வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஊஞ்சல் சேவையை நிறைவு செய்தனர். மேலும் உடையவரான ஸ்ரீ ராமானுஜர் கைப்பலகையில் எழுந்தருளியதும் ஸ்ரீ எம்பெருமானாருக்கு சுவாமியின் சடாரி சாதித்து ஆரத்தி காட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு ஸ்ரீ ராமானுஜர் எதிர்சேவை சாதித்தபடி முன்னே செல்ல தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு மாடவீதியில் உலா புறப்பட்டார். ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு வழிபட்டனர். கோயில் யானைகள், மங்கள வாத்தியங்கள், திருக்குடைகள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல மாடவீதியில் வலம் வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் முன்னே செல்ல மீண்டும் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பட்டாடைகள் அணிந்து சர்வாபரணங்களோடு கிரீடங்கள் சூடிக்கொண்டு பிரகாசமாக காட்சியளித்தவாறு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமியும் தங்க கவசத்துடன் ஸ்ரீ ராமானுஜரும் திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைத்து உற்சவ மூர்த்திகளை கும்பதீப ஆரத்தியோடு கற்பூரம் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி மற்றும் தாயாரை தரிசித்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி கவசங்களுடன் காசு மாலை, சாலக்கிராம மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் வீற்றிருந்து அருள்பாலித்தனர். ஸ்ரீ பத்மாவதி தாயார் வண்ணப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் பூச்சடை பின்னல் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி பக்தர்களுக்கு அழகாக அருள்பாலித்தார். இதேபோல் உற்சவ மூர்த்திகளும் விசேஷ அலங்காரங்களோடு தரிசனம் தந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத துவக்கத்தை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது. இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் மூலவர் அருள்மிகு வேத நாராயண பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபம் காண்பித்தனர். மேடை மீது நவகலசங்களுடன் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனையும் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். மேலும் ஆலய வளாகத்தில் பெரிய திருவடி சன்னதி முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையை துவக்கினர். கோமாதாவிற்கு வஸ்திரம் சாற்றி மலர் மாலை கட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஸ்ரீசுக்தம் பாராயணம் செய்து உதிரிப்பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கோமாதாவிற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கினர். இதையடுத்து மூலவர் ஸ்ரீ வேதநாராயண பெருமாளுக்கும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கும் கும்ப தீபத்துடன் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சடாரி சாதித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது.
முன்னதாக கோயில் உள்வளாகத்திலிருந்து பல்லாக்கில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரையும் கொடிப்பட்டத்தையும் கொலுவிருக்கச் செய்து கொடிமர மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு பஞ்சமூர்த்திகள் சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள சங்குகள் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க சிவாச்சாரியார்கள் கொடிமரத்திற்கு பூஜைகளை துவக்கினர். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு பக்தர்கள் மலர்கள் தூவி வழிபட்டனர். இதையடுத்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் கம்பத்தில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து மகா கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஏகாதசி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து திருக்குடை பிடித்தபடி சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தவாறு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் சிறிய திருவடி சன்னதிக்கு சென்ற உற்சவ மூர்த்திகளை மண்டப மேடையில் கொலுவிருக்கச் செய்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு மீண்டும் உலா புறப்பட்டனர். கோயிலை அடைந்ததும் தெய்வங்கள் முன்பு பாராயணங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர அரத்தி காட்டி பாராயணங்களோடு கொடிமரம் முன்பு நிறுத்தி கும்பதீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழக திருப்பதியில் தென்னக திருப்பதி என போற்றப்படும் திவ்யதேச கோவிலான கும்பகோணம் அருகே இருக்கும் ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி ஆலய பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி திருத்தேரில் உற்சவர்கள் ஸ்ரீ பூமி தேவி தாயாரையும் ஸ்ரீ பொன்னப்பரையும் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். கோயில் யானை முன்னே செல்ல கேரளத்து செண்டை வாத்தியங்கள், வெண்குதிரைகள், ஒட்டகங்கள், நடன குதிரைகள் உடன் வர பிரபந்ததாரர்கள் திருத்தேர் முன்பு பாராயணம் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. நாதஸ்வர தவில் வித்வான்கள் மங்கள இசை வாசித்தபடி முன்னே செல்ல கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியவாறு ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களோடு இரு குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் அருள்வாளித்தபடி உற்சவர்கள் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூதநாராயணர் கோயிலில் சித்திரை மாத துவக்கத்தையொட்டி மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருந்தனர். கோயில் கருவறையில் மூலவர் முன்பு தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதியபடி மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ பூதநாராயண சுவாமிக்கு கவசம் அணிவித்து கண்மலர்களுடன் கிரீடம் சூட்டி வெண்பட்டு கட்டி பலவித பழங்கள் கொண்டு பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்தனர். மா, பலா, வாழை என முக்கணிகளோடு பலவித பழங்களையும் வைத்து கனி காணும் நிகழ்வை நடத்தினர். மேலும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி சுவாமிக்கு வண்ண மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து மகா கற்பூர அரத்தி கட்டப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமான ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளர்பிரான் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 4 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்கியபடி இருக்க தங்க அன்னப்பறவை வாகனத்தின் மேல் சுவாமி நம்மாழ்வாரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பெரிய திருவடிகள் மீது உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ கள்ளர்பிரான், ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ பொலிந்து நின்றபிரான், திருப்புளியங்குடி காய்ச்சினவேந்த பெருமாள், நத்தம் எம் இடர்கடிவான் உற்சவ மூர்த்திகளை பட்டாடைகள் கட்டி பலவித ஆவரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பரமபத கோலங்களில் பிரிய பக்தர்கள் மீது அமர்ந்து அருள் புரிந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி கட்டப்பட்டது. தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் எதிர் சேவை சாதித்த சுவாமி நம்மாழ்வாருக்கும் பக்தர்களுக்கும் தரிசனம் தந்தவாறு நுழைவு வாயில் ஆராதனையுடன் பெரிய திருவடிகள் மீது எழுந்தருளிய உற்சவர் பெருமாள்கள் ஒவ்வொருவராக வெளியே வந்து அருள்பாலித்தனர். பிறகு தெய்வங்களை கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாட சிறுமியர்களும் பெண்களும் கோலாட்டங்களோடு தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாணிச்சாவூரணி பகுதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் 19ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை பச்சை தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கமலங்கள் ஏந்திய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராக மூலவர் அம்மன் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் பஞ்சமுக விளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். மேலும் அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பெண்கள் பக்தியுடன் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு உதிரிப்பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பாண்டிச்சேரியில் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சித்திரை மாத துவக்கம் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் விநாயகரை தங்கக்கவச அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பக்தியுடன் வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் திருக்கோடி தீபம் ஏற்றும் நிகழ்வு மற்றும் கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக தங்க கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் முன்பு பெரிய திருவடி மீது வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கோபுர தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவ மண்டபத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றி தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் மூலவருக்கும் தாயார்கள் சமேத உற்சவருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து திருக்கோடி தீபம் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவர்களை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். பரிவார தெய்வ சன்னதிகளில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலயத்தின் வெளியே வந்ததும் தீபக்கம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மங்கள வாத்தியங்களுடன் உற்சவர்களை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே அழைத்து வந்து வையாளி சேவை நடத்தப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை தியாகராஜர் மற்றும் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் 9 தொகை அடியார்கள் குரு பூஜையை முன்னிட்டு 63 நாயன்மார்களுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி நாயன்மார்கள் சன்னதியில் விநாயகருக்கும் 63 எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். நாயன்மார்களுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. 63 ஒரு சேர அபிஷேகம் செய்ததும் வஸ்திரங்கள் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்தனர். உபயதாரர்களும் பக்தர்களும் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிவனடியார்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் உறையூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாள் அன்று உற்சவர் அம்மனை சிம்ம வாகனத்தின் மேல் அமர்த்தி இருந்தனர். ஸ்ரீ வெக்காளியம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி ஆபரணங்களுடன் கவசங்களும் கிரீடத்துடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சிம்மவாகினியாக காட்சி தந்த தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர அரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை சுமந்து கொண்டு ஒய்யார நடை நடந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நுழைவு வாயிலில் அம்மனுக்கு திருஷ்டி கழித்து வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு சிம்மத்தின் மீது பவனி வந்த அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். 6ஆம் திருநாளில் அம்பிகைக்கு பச்சை கரை வைத்த ஊதா நிறப்பட்டுச் சேலை கட்டி ஆவரணங்களோடு தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளுடன் கிளிமாலை சாற்றி யானை வாகனத்தின் மேல் அமர்த்தி இருந்தனர். சூலத்துடன் காட்சி தந்த அம்பிகைக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து உற்சவரை சுமந்து கொண்டு சாமரம் வீசியவாறு வையாளி சேவை நடத்தப்பட்டது. தொடர்ந்து யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய அம்மனுக்கு நுழைவு வாயில் ஆராதனைகளுக்கு பின்னர் வீதி உலா புறப்பட செய்தனர். நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல யானை வாகனத்தில் உலா வந்த அருள்மிகு வெக்காளி அம்மனை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள அருள்மிகு திருநேர் அண்ணாமலையார் கோயிலில் சூரிய பூஜை விழா நடைபெற்றது. கிரிவல பாதையில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வந்தபடி இருந்தனர்.
திருநீர் அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவரை தரிசனம் செய்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி கவசங்களுடன் நாகப்படிகை நிறுத்தி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஈசனுக்கு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சூரியன் உதித்தெழுந்து தனது கதிர்கள் கொண்டு திருநீர் அண்ணாமலையாரை தரிசிக்கும் நிகழ்வு துவங்கியது. சூரிய கதிர்கள் நந்தி பகவான் மீதும் மூலவர் அருள்மிகு திருநீர் அண்ணாமலையார் மீதும் விழ மந்திரங்கள் ஓதியபடி ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் ஆலயத்திற்கு வருகை தந்து பக்தி பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் முருகன் கோவிலில் உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு வெள்ளி பூத வாகனத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சர்வாபரணங்கள் அணிந்து கொண்டு மலர் மாலைகளோடு தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் திருக்காட்சி தந்தருள வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் கோயிலை அடைந்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தேனி அல்லிநகரம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு வீரப்ப ஐயனார் கோயில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் துவக்கமாக கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு வீரப்ப ஐயனார் உற்சவ மூர்த்தியை சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்திக் கொண்டு கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். ஈட்டியும் கையில் சாட்டையும் ஏந்தி சர்வாபரணங்களுடன் கிரீடமணிந்து மலர் மாலை பிரபையோடு குதிரை வாகனத்தில் உற்சவர் பவனி வர ஆலயத்தின் வெளியே அமைந்திருந்த கொடிமர பகுதியை அடைந்தனர். அங்கு பட்டத்தை வைத்து பல்வேறு பூஜைகளை நடத்தியதும் ரிஷப பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கம்பத்திற்கு தூபத்துடன் மகா கற்பூர அரத்தி காட்டி மலர்கள் தூவப்பட்டன. மேலும் கோயில் கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரும் வீரப்ப ஐயனாருக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருவிழாவின் ஒரு பகுதியாக கேரளத்து செண்டை வாத்தியங்கள் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவரை குதிரை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். அழகாக காட்சியளித்தவாறு குதிரை வாகனத்தில் பவனி வந்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் மலர் மாலைகளும் பட்டு வஸ்திரங்களும் சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு உற்சவரை பின்தொடர்ந்து வந்தனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஸ்ரீ வீரப்ப ஐயனாருக்கு குதிரை வாகன புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் உற்சவத்தை முன்னிட்டு புஷ்ப பல்லாக்கு வைபவம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் அவருக்கு எதிர் சேவையாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் குருவிருக்கச் செய்திருந்தனர். சர்வலங்காரத்துடன் சுவாமியும் உபயநாச்சியார்களும் திருக்காட்சி தந்தருளினர். தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காண்பித்தனர். பின்னர் பொதுஜன சேவையும் நடைபெற்றது. நிலை கண்ணாடியில் தன்னழகை தானே ரசித்தபடி உபயநாச்சியார்களுக்கு எதிர் சேவையாக நின்றருளிய பெருமாளுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. கிளிமாலைகள் சூடிக்கொண்டு மின்விளக்குகளாலும் வண்ணத்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளை வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டன. அபயம் காட்டியபடி புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த பெருமாளையும் எதிர் சேவையாக நின்றருளிய உபயநாச்சியார்களையும் பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலின் 46ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழாவையொட்டி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. புத்தாண்டு திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். அருள்மிகு பொய்யாதமூர்த்தி விநாயகர் திருக்கோயிலிலிருந்து ஏராளமான பெண்கள் பூந்தட்டுகளை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்து அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு சீதலாதேவி மகாமாரியம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சியளித்த அம்பிகைக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபமும் மகாமங்கல ஆரத்தியும் காண்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் முருகப்பெருமானுக்கு நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் ஒரு நிகழ்வாக ரிஷப வாகன வீதி உலா நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் முருகப்பெருமானுக்கு நீல வெண்பட்டு கட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களுடன் தலைப்பாகை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ரிஷப வாகனத்தின் மேல் அமர்த்தி இருந்தனர்.
வெற்றி வடிவேலோடு அழகாக காட்சி தந்த குமரனுக்கு புறப்பாடு துவங்கியது. ரிஷப வாகனத்தில் அழகாக அமர்ந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த சிவமைந்தனுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் நீலகண்டி ஊரணி நயினார் கோவில் மார்க்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சமயபுரத்து ராஜமுத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசங்கள் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு யாகசாலையில் முளைப்பாரியிடுதல் வைபவம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் மூலவரான அருள்மிகு அசல தீபேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பிறகு தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மதுகரவேணி அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் மங்கள பொருட்களுடன் நீரில் ஊற வைக்கப்பட்டிருந்த நவதானியங்களுக்கு மலர் தூவி அர்ச்சனை செய்து பால் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மந்திர உச்சாடனங்களுடன் தூபமும் ஆரத்தியும் காட்டப்பட்டன. மேலும் பக்தர்கள் நவதானியங்களை சுமந்து வந்து கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சுற்றி நவதானியங்களை தூவி முளைப்பாரியிடுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டியில் இருக்கும் அருள்மிகு கண்டியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கண்டியம்மன் கோயில் முன்பு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பாடல்கள் பாடி கும்மியடித்தபடி வலம் வந்து வணங்கினர். பிறகு அம்மன் திருமுகங்கள் பதித்த முளைப்பாரிகள் முன்னே செல்ல வீதி உலா துவங்கியது. தாரை தப்பட்டைகள் முழங்க இளைஞர்களின் நடனங்களோடு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பெண்கள் ஊர்வலமாக வந்தனர். சிறியவர்களும் முளைப்பாரி சட்டிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று எல்லையில் உள்ள முல்லை ஆற்றில் முளைப்பாரிகளை கரைத்தனர். தேவார பாடல் பெற்ற 121வது திருத்தலமான திருச்சி மாவட்டம் உய்யங்கொண்டான் திருமலை உஜ்ஜீவநாத சுவாமி கோவில் பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெய்வ திருக்கல்யாணம் விமர்சையாக நடத்தப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் பக்தர்கள் ஏராளமான சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் மேடை மீது அருள்மிகு அஞ்சனாச்சி ஸ்ரீ பாலாம்பிகை சமேதராக உற்சவர் உஜ்ஜீவநாதரையும் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டையோடு வேத மந்திரம் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க கன்னிகாதானம், மாலை மாற்றுதல், பால் பழம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அருள்மிகு அஞ்சனாட்சிக்கும் ஸ்ரீ பாலாம்பிகைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடத்தினர். பிறகு கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த ஆதித்தம்பதிகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை கண்ணார கண்டு தரிசித்ததும் அனைவருக்கும் மஞ்சள் குங்குமத்துடன் மஞ்சள் சரடு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம். ஸ்ரீ ராமானுஜர் எதிர்சேவை சாதிக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. இன்று சித்திரை திருநாளாம் தமிழ் புத்தாண்டு திருநாள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள். பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் தமிழ் புத்தாண்டு திருவிழா வைபவமாக நடைபெற்ற கோபூஜை. தஞ்சை பெரிய கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளர்பிரான் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற 4 கருட சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ